இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரீம் செட்டப் பாக்ஸ் 3.0 அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது ஒரு அன்பாக்சிங் சொல்லலாம், ஓகேங்களா? அன்பாக்சிங், அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, முன்னே இருந்ததோட இது என்ன அப்கிரேடு, இந்த பாக்ஸுக்கும் ஆல்ரெடி இருந்த ஓல்டு பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் என்னென்ன வித்தியாசம் வருது, ஹார்ட்வேர் வைஸாகவும் சரி, சாஃப்ட்வேர் வைஸாகவும் சரி, பாக்ஸில் என்ன வித்தியாசம் இருக்குது, ரிமோட்டில் என்ன வித்தியாசம் இருக்குது, இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் வித்தின் ஒரே செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன், ஆல் டிடிஹெச் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வித்தின் 1 hour வரும். அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து 1 day, ஓகேங்களா? 1 day டைம் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படி என்ன தான் இதில் வித்தியாசம் இருக்குது? ஸோ எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ்னாலே ஆண்ட்ராய்டு பாக்ஸ் 2-in-1 பாக்ஸ். ஆல்ரெடி இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸுக்காக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, தனி வீடியோவே 2 வீடியோ இருக்கும். இந்த பாக்ஸுக்கான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதில் இருந்து இந்த பாக்ஸுக்கு, ஓகேங்களா, இந்த பாக்ஸுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து எக்ஸ்ட்ரீம் 3.0, ஓகேங்களா? 3.0ன்னு சொல்கிறாங்க. என்ன வித்தியாசம்? இதுக்கு பெரிய நிறைய 2-3 வீடியோஸ் அப்படிலாம் தேவைப்படாது. இந்த ஒரு வீடியோவே தாராளமாக போதுமானதாக இருக்கும். அன்பாக்சிங் வர சொல்ல பாக்ஸ் மட்டும்தாங்க வித்தியாசம். சேம் ரிமோட்டு தான், ஓகேங்களா? ரிமோட் வந்து அதே ரிமோட்டு தான், அதே HDMI கேபிள் தான், அதே அடாப்டர் தான். அதனால் நான் அதெல்லாம் எதுவுமே காமிக்க விரும்பலை. பாக்ஸில் மட்டும் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பாக்ஸில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக், ஓகேங்களா? அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். இதில் வந்து சில்வர் கலர் கொடுக்குறாங்க. அது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது. அது ஃபுல் பிளாக்காக இருக்கிறதுக்கும் இது வந்து சில்வர் கலராக இருக்கிறதுக்கும் அட்ராக்டிவாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு லோகோ, இது வந்து லோகோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு, அந்த நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் இந்த பாக்ஸ் இருந்தாலும் சரி செக் பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இந்த பாக்ஸ் கம்பேர் பண்ணாலும் இந்த பாக்ஸில் அந்த லைட்டிங் வந்து செம்மையாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் லைட்டிங் வந்து கீழே இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3 இண்டிகேஷன் இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து பாட்டத்தில் இருக்கும், இதுலேருந்து ரொம்ப கீழே இருக்கும், அதனால் கொஞ்சம் சரியாக தெரியாது. இது வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துட்டாங்க, அதனால் இண்டிகேஷன் நல்லா தெரியுது. ஒய்ஃபை இண்டிகேஷனும் சரி, பவர் இண்டிகேஷனும் சரி, ஓகேங்களா? இந்த 3 இண்டிகேஷனுமே அந்த பாக்ஸை கம்பேர் பண்ணல இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தே கவனிச்சிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்காக இருக்கிறது, ஓகேங்களா? ரெக்கார்டிங் சென்டரில் இருக்குது ரெக்கார்டிங். இந்த லைட்டிங் செக்ஷன் எல்லாமே அந்த பாக்ஸோட இந்த பாக்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அது ரொம்ப கீழே இருந்தது கிட்ட போய் பார்க்குற மாதிரி இருக்கும், இது தூரமாக இருந்தே பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு வியூ அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. முன்னை விட இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அந்த கலர் வைஸாகவும் சரி, இல்லை லைட்டிங் வைஸாகவும் சரி. நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓகேங்களா? சைஸ் பாக்ஸில் பட் வெயிட் ரெண்டுமே ஒரே வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று சைட் வியூஸ் அதெல்லாம் பார்த்துலாம். சைட் வியூஸ்லாம் சேம் தான். இதுலேயும் USB போர்ட் இருக்குது, மைக்ரோ SD மெமரி கார்டு போர்ட் இருக்குது. இதுலேயும் சேம் தான், ஓகேங்களா? இதுலேயும் சேம் தான். மைக்ரோ USB போர்ட் ஒன்று இருக்குது, SD கார்டு போர்ட் ஒன்று இருக்குது. பேக் சைடு போட்டு பார்த்துருவோம். பேக் சைடும் சேம் தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆண்டனா போர்ட்டு, ஆப்டிக்கல் அவுட்டு, ஸ்பீக்கருக்காக ஆப்டிக்கல் அவுட்டு, AV அவுட்டு, ஓகேங்களா? நார்மல் CRT டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு AV அவுட்டு, ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்காக HDMI அவுட்டு, ஈத்தர்நெட் போர்ட்டு, நம்ம ஒய்ஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேண்ட் கேபிள் மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து USB போர்ட்டு, இதுலேயும் USB போர்ட்டு இருக்கும். லாஸ்ட்டாக வந்து அடாப்டர் போர்ட்டு 12 volt 2.5 amp, இதுலேயும் சேம் தான். அடாப்டர் கூட எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன ஒரே ஒரு லைட்டாக சின்ன வித்தியாசம்னா அந்த ரீசெட் பட்டன் வந்து இதில் இங்கே வரும், ஓகேங்களா? ரீசெட் பட்டன் வந்து தெரிதுங்களா? ரீசெட்னு போட்டிருப்பாங்க, இன்னும் க்ளோஸில் ஷோ பண்ணுற பாருங்க. ரீசெட் பட்டன் இப்போ நல்லா தெளிவாக தெரிதுங்களா? ரீசெட் பட்டன் வந்து இதில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருந்தது இதோ இருக்குது, கீழே இருக்குது. இதில் வந்து கீழே இருக்கும். இதுதான் வித்தியாசம் இதில். ஸோ இந்த ஒரு வித்தியாசம், வேறு பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? வேறு எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது இந்த பாக்ஸுக்கும். ஓகே, இப்போ வந்து ஹார்ட்வேர் வைஸாக பார்த்துட்டோம். சாஃப்ட்வேர் வைஸாக என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பழைய பாக்ஸ் வந்து Android 9, ஓகேங்களா? பழைய செட்டப் பாக்ஸ் வந்து Android 9, இது வந்து Android 10. இது வந்து பெரிய வித்தியாசம் தான். ஏன்னா OSல டிஃப்ரென்ஸ் வரல, நம்ம மொபைலில் எப்படி OSல டிஃப்ரென்ஸ் வருதோ அதேமாதிரி இதுலேயும் OS டிஃப்ரென்ஸ். ஏன்னா இது ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் தானே. இது வந்து Android 9, இது Android 10. செட்டிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கிறேன் மெனுவில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட்வேர் வைஸாக பெரிய சேஞ்சஸ் இல்லை, சின்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஹார்ட்வேர் வைஸாக சின்ன சேஞ்சஸ். அந்த ப்ராசஸர் ஆகட்டும், ஓகேங்களா? இன்டர்னல் ஸ்டோரேஜெலாம் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இதுலேயும் 4.5 GB, இதுலேயும் 4.5 GB தான் இருக்குது.
ஓகேங்களா. நான் செக் பண்ண வரைக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஹார்ட்வேர் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. சாஃப்ட்வேர் வைஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ மெனு வைஸ் மெனுவில் எதனா சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெனுலையுமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. பெரிய சேஞ்சஸ் இல்லை. இப்போது அதுக்கும் இதுக்கும் ஒரு நம்ம நார்மல் ஹெச்டி செட்டப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா ஒரு சில சாஃப்ட்வேர் அப்டேட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஒரு சில சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தீங்கன்னா மெனு அப்படியே ஓவரால் மெனு எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் அதேமாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். இன்னொன்று இம்ப்ரூவ்மெண்ட் இதில் இருக்கா. ஸோ இந்த பாக்ஸில் நான் இன்னமும் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. இன்னமும் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பாக்ஸில் எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா அடிக்கடி பாக்ஸ் ஓகேங்களா ரீஸ்டார்ட் ஆகும். நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இத்தனைக்கும் 2-3 தடவை ரீசெட்டும் பண்ணி பார்த்துறேன். அப்படி இருந்தாலும் சரி திடீர்னு ரீசெட் ஆகும் பாக்ஸே ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகும். அந்த பிரச்சனைலாம் இன்னமும் எனக்கு இந்த பாக்ஸில் இருக்குது. இன்னமும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னமும் எனக்கு இந்த பாக்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. அதுமாதிரி ஆன் பண்ண சொல்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஆனால் முன்னே இருந்ததுக்கு இப்போ ஒரு சில சாஃப்ட்வேர் அப்டேட் வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல. இப்போ அந்த பூட்டிங் டைம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. முன்னே வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகுனா இப்போ ஒரு 30 செகண்ட்லேயே ஆன் ஆகிடுது. அந்த ஒரு அப்டேட்டு இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அந்த அப்டேட்டு. பட் ஆனால் அந்த ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் சொன்ன பாருங்க. டிவி நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும், நல்லா பார்த்துட்டே இருப்பேன், திடீர்னு ரீஸ்டார்ட் ஆகும். அந்த ப்ராப்ளம் எனக்கு இன்னமும் இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பாக்ஸில் இருக்காதுன்றாங்க. ஓகேங்களா. இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பாக்ஸை விட இந்த பாக்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததோ அதை வந்து இந்த பாக்ஸில் சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பூட்டிங் டைம் ஆகட்டும். ஓகேங்களா. இப்போ சொன்னேன் அந்த ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் ஆகட்டும், ஆடியோ ப்ராப்ளம் ஆகட்டும், டால்ஃபி ஆடியோ ப்ராப்ளம் ஆகட்டும், 4K குவாலிட்டி பிக்சர் குவாலிட்டி ப்ராப்ளம் ஆகட்டும், அது எல்லாமே இதில் ப்ராப்ளம் சால்வ் ஆகி இருக்குது. ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் இருக்குது. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே மேஜர் டிஃப்ரென்ஸ் இப்போது ஒரு ஆடியோவில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, வீடியோவில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த டால்ஃபி ஆடியோவில் ப்ராப்ளம், இல்லை இந்த ஓடிடி கண்டென்ட்டில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி. ஏன்னா எப்பவுமே இது நார்மலாக யூஸ்வலாக இருக்கிறது தான். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வரதுக்கும் அடுத்தடுத்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வரதுக்கும் நம்ம மொபைலையும் சேர்ந்து தானே. ஃபஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வரதுக்கும் அதிலேருந்து அடுத்தடுத்த அப்டேட் வரதுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் சாஃப்ட்வேர் எதனா எரர் இருந்துச்சு, பக் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த அப்டேட்டில் சரி பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் 3.0 பாக்ஸுக்கும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நான் இப்போ ஹெச்டி பாக்ஸ் வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் போகலாமா, நான் தாராளமாக இந்த பாக்ஸ் போகலாம். இந்த பாக்ஸ் நல்லாவே தான் இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியும். ஒரு ஹெச்டி பாக்ஸ் இருந்து இப்போ இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் போகிறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கும் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்குமே கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். மெனு வைஸாக வர சேஞ்சஸ் வந்து இப்போ அடுத்து தான் பார்ப்போம். ஓகே. இப்போது இந்த பாக்ஸ் ஏன்னா முன்னே இருந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த செட்டாப் பாக்ஸில் இருந்தது. இந்த எக்ஸ்ட்ரீம் நார்மல் ஃபஸ்ட்டு வந்த பாக்ஸில் இருந்தது. இப்போ இந்த 3.0 போக சொல்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை அதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சா, இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கானா, இருக்குது. ஓகே. பட் இன்னுமே ஒரு சில சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சின்ன ப்ராப்ளம்ஸ்னால் என்னென்னா ப்ளே ஸ்டோரில் போக சொல்ல உடனே இன்ஸ்டால் ஆகலை, ஒரு பெண்டிங்னு வந்து. ஓகேங்களா. டவுன்லோட் நம்ம மொபைல்லே வரும் பாருங்க. ஆனால் அது எப்பவுமே இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மொபைல்லே வரும். டவுன்லோட் பெண்டிங் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். அதான் ஒரு செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் உடனே இன்ஸ்டால் ஆகாமல் ஒரு 30 செகண்ட்ஸ் லேட் ஆகி இன்ஸ்டால் ஆகிறது. அந்தமாரி ப்ராப்ளம்ஸ் வந்து எப்பவுமே இருக்கிறது தான். மற்றபடி கம்பேர் பண்ண சொல்ல. ஸோ இந்த பாக்ஸில் சிம்பிளாக ஒரே கொஸ்டின், இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸுக்கு அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேட் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பெட்டராக இருக்குது. இதை விட இது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதை விட இது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லலாம். இதை பற்றி வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ கூட பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர் வைஸாகவும் அப்படியே அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் அப்படியே லைவாக ஆன் பண்ணி பார்த்து இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த பிளாக் கலருக்கும் அந்த எல்இடி இண்டிகேஷன் பாருங்களேன். இப்போ நல்லாவே தெரியும் பாருங்கள். நம்மளுக்கு கீழே டவுனில் இருக்கும் அந்த எல்இடி இண்டிகேஷன் வந்து கொஞ்சம் தெளிவாகவே தெரியாது. இதுவே அந்த பாக்ஸ் நான் ஆன் பண்ண சொல்ல பாருங்கள் வித்தியாசம். அந்த எல்இடி இண்டிகேஷன் வித்தியாசமே நம்மளுக்கு தெரியும். இந்த பூட்டிங் டைமும் பாருங்கள். இப்போது ஆனால் முன்னே இருந்த பூட்டிங் டைமுக்கு இப்போ பரவாயில்ல. இப்போ ஒரு 2-3 அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பூட்டிங் டைம் முன்னே இருந்ததோடு இப்போ பரவாயில்ல. இதே தான் எனக்கு தெரிஞ்சு இதே சேம் பூட்டிங் தான் இப்போது அந்த நியூ பாக்ஸ்லேயும் வருது. அதனால் பூட்டிங் வித்தியாசம் இல்லை, அந்த எல்இடி இண்டிகேஷன் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா. இப்போ அடுத்து என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு அப்படியே மெனுவிலேயே பார்த்துருவோம். மெனுவில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோம் பேஜ் இல்லை யூஐ மாறும்னு சொல்லுவாங்களே, யூஐலாம் வித்தியாசம் இல்லை. ஒரு சின்ன மெனு சேஞ்சஸ் இருக்குது. அந்த சின்ன மெனு சேஞ்சஸ் சொல்லிடுறேன். மெனு ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. மெனு ஓப்பன் ஆனோடனே நம்ம செட்டிங்ஸ் உள்ளே போனாலும் சரி. இது வந்து ஆண்ட்ராய்டு 9. நான் முன்னே சொன்னது போலே இது வந்து ஆண்ட்ராய்டு 9. அதை ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸில் போன உடனே நம்மளுக்கு ஷோ ஆகிடும். இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ ஆகிடும். இந்த வைஃபை ப்ளூடூத்தில் வெர்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் கம்பேர் பண்ண சொல்ல. இப்போ அப்படியே நம்ம செட்டிங்ஸ் உள்ளே போய்ட்டு டிவைஸ் ப்ரெஃபரன்ஸில் போய்ட்டு எபோட்டில்
எபோட்டில் போனாலே நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்துடும், என்ன வெர்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நல்லா பாருங்கள், 9 இருக்கும். இந்த சிஆர்டி டிவின்றதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து ஆண்ட்ராய்டு 9 தான். மற்றபடி மற்ற செட்டிங்ஸும் சரி, ஸ்டோரேஜ் ஆகட்டும், இல்லை இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ் ஆகட்டும், இதில் வந்து ரெசல்யூஷன் மட்டும் இருக்குது. அதில் ஒரு சில சின்ன சின்ன மெனு சேஞ்சஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாருங்கள், இதில் 4.4 ஜிபின்னு இருக்கும், அதில் வந்து 4.3 ஜிபின்னு இருக்கும். இது ஸ்டோரேஜ்லையும் பெரிய வித்தியாசம் இல்லை. லாஸ்ட்டாக ரீசெட் அது எப்பவுமே எல்லாத்துலேயுமே வரது தான் ரீசெட் ஆப்ஷனு. ஓகேங்களா? ஸோ மேஜர் யூஐயில் வந்து மேஜர் டிஃப்ரென்சஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் டயக்னாஸ்டிக்கில் இதோட இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ மெனுவில் போய்ட்டு சேனல் வைப்போம். சேனலை வைக்க சொல்ல அந்த இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட் பாக்ஸில் நீங்கள் ரைட் ஆரோ பட்டன் இருக்குல்ல, ஓகேங்களா? ரைட் ஆரோ பட்டன் ப்ரெஸ் பண்ண சொல்ல அதில் ஓடிடி ஆப்ஸ் வந்துடும். ஆப்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துடும். ஆனால் இதில் அந்த ஆப்ஷன் இல்லை. இது ஒரு டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? இது வந்து சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். மற்ற பெரிய டிஃப்ரென்ஸ்னு இல்லை. இப்போ வந்து அந்த நம்ம நியூ பாக்ஸுக்கு போய்டும். நியூ பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் என்னென்னலாம் தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ தெரியுதுங்களா, அந்த எல்இடி இண்டிகேஷன் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரீம் லைட்டிங்கும் சரி, அந்த எல்இடி இண்டிகேஷனும் பாருங்கள். முன்னே இருந்தது வந்து கீழே இருந்தது, இது வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ எல்இடி இண்டிகேஷன் வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓரளவுக்கு ரொம்ப தூரமாக இருந்தில்ல, ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்இடி இண்டிகேஷன் வந்து தெரியும். ஸோ மெனு பாருங்கள், சேம் தான். பெரிய டிஃப்ரென்ஸ், ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸஸ் வந்து இல்லை, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸஸ் தான். இப்போ இதுலேயும் அதே ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் உள்ள போய்ட்டு அந்த வெர்ஷனை செக் பண்ணுறோம். வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். சேனலில் வைக்க சொல்ல சேனல் சேம் தான். அதுலேயும் நம்ம ஹோம் பேஜில் இருந்து சேனல் டயல் பண்ணாலே சேனல் வந்துடும். இதுலேயும் அதே தான். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனல் வந்து ஸ்கிப் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அது எல்லாத்துலேயுமே தான் வருது. ஹெச்டி பாக்ஸ்லேயும் ஒரு சில ஹெச்டி பாக்ஸ்லேயும் வருது, ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேயும் வருது. அதை ஸ்கிப் பண்ணியிருந்தால், ஏன்னா நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணல, அது ஷோ பண்ணாமல் இருந்தாலே நல்லா தான் இருக்கும். அது ஷோ ஆகுது. இந்த நார்மல் ரிமோட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதையும் தெரிஞ்சுங்க. எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் வந்து இதையுமே ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் ரிமோட் வந்து ஒரு 500 அந்த ரேஞ்சில் வருது அப்படின்னா, நார்மல் ரிமோட் வந்து நம்மளுக்கு 200 250க்குள்ளேயே கிடைக்கும். ஸோ இந்த ரிமோட்டுமே நீங்கள் ஆண்ட்ராய்டு எக்ஸ்ட்ரீம் செட்டப் பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மெனு தான் நான் சொன்னேன், ஓகேங்களா? சேனல் வச்சுருக்கிறீங்க, சேனல் வச்சுட்டு இந்த ரைட் ஆரோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஓடிடி ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த ஆப்ஷன் வந்து அந்த பழைய பாக்ஸில் கிடையாது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த ஆப்புக்கு லோட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது யூடியூப் உடனே போகிறதுக்கும் சரி. ஆனால் செப்பரேட் பட்டனே இருக்குது, யூடியூப் பட்டனே நம்மளுக்கு தனியாக இருக்குது. நீங்கள் அப்படி போனாலும் சரி, இல்லை இந்த ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஸ் வரும். கூகுள் ப்ளே ஸ்டோர் போகிறதுக்கு வேணால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஏன்னா யூடியூப் பட்டன் இருக்குது, ப்ளே ஸ்டோருக்குலாம் பட்டன் இல்லை. இப்போ செட்டிங்ஸ் உள்ள போய்டுவோம். செட்டிங்ஸ் உள்ள போனோடனே இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் உள்ள போய்டுவோம். இதில் ஒய்ஃபையும் ப்ளூடூத்தும் அதை விட இதில் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? மொபைல்லையுமே சேம் அதே தான் நடக்கும். ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷன் போக சொல்ல வெர்ஷன் வந்து மாற்றுவாங்க. அது ஒய்ஃபை ஆகட்டும், இது ஆகட்டும், அதேமாதிரி இதுலேயும் நடந்திருக்கு. ஸோ டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு எபோட்டில் போய்டும். இது வந்து ஆண்ட்ராய்டு 10, அது ஆண்ட்ராய்டு 9, இது வந்து ஆண்ட்ராய்டு 10. இந்த வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. சிஆர்டி டிவின்றதுனால கொஞ்சம் மங்கலாக அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு 10. இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸஸ் தான். ஏன்னா ஓஎஸ்ஐ மாறுது இல்லை, ஆண்ட்ராய்டு 9லேருந்து ஆண்ட்ராய்டு 10க்கு மாறுது. ஓஎஸ்ஐ மாற சொல்ல இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி செட்டிங்ஸ் எல்லாம் சேம் தான், எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்றேன். ஆண்ட்ராய்டில் மட்டும் இருக்கும். ஸோ 4.3 ஜிபி இது இன்டர்னல் ஸ்டோரேஜும் சரி. ஆனால் 4.0, ஓகேங்களா? இது வந்து 3.0 நம்மக்கிட்ட இருக்குது. 4.0ல் என்னமோ மெமரிலாம் மாறுது அப்படின்னு சொன்னாங்க. 4.0 வந்துச்சுன்னா அதையும் நம்ம வீடியோவில் கவர் பண்ணுவோம். கீழே பாருங்கள், இந்த அடாப்டிவ் ஆப்ஷனும் சரி, அதில் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஆப்ஷனும் சரி, ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ரெசல்யூஷனுக்காகவும் சரி, ஓகேங்களா? எதனா டவுட்ஸ் இருக்குன்னா இது ரிலேட்டடாக 3.0ல் இது இருக்கா அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ கூட மேக் பண்ண பார்க்குறேன். அதுமாதிரி ஆடியோ செட்டிங்ஸில் டால்பி ஆடியோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் லாஸ்ட்டாக இருக்குது. ரீசெட் ஆப்ஷன் நம்மளுக்கு அதுலேயுமே சேம் ஆப்ஷன் மாதிரி தான் வரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டயக்னாஸ்டிக், இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் சரி, அதுக்கடுத்து அந்த ஆடியோஸ் அப்டேட்டிலும் சரி, சேம் ஆப்ஷன் தான். சேம் ஆப்ஷன் மாதிரியே தான் வரும். அந்த பாக்ஸில் எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதே சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ மேஜராக இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓஎஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. சின்ன மெனு சேஞ்சஸ், ஓகேங்களா? சின்ன மெனு சேஞ்சஸ். அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த ஓல்டு பாக்ஸில் இருந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கு, ஓகேங்க. அந்த ஹேங்கிங் ப்ராப்ளமும் சரி, ஓகேங்களா? ஹேங்கிங் ப்ராப்ளம், அதேமாதிரி சொன்ன பாருங்க ரீசெட் ப்ராப்ளம், இந்த ரீசெட் ப்ராப்ளம்,
நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓடிடி ஆடியோ ப்ராப்ளம்ஸும் சரி, ஓடிடிக்கு வர அந்த ஆடியோ ப்ராப்ளம், டால்பி ஆடியோ ப்ராப்ளம்ஸும் சரி, 4K ரெசல்யூஷன் பிக்சர் குவாலிட்டியும் சரி, அதிலேருந்து இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுலேருந்து இதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. பட் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட்டு தேவை அப்படின்னும் இருக்கணும்னு சொல்லலாம். இன்னுமே ஒரு வேளை இந்த 4.0 சொல்கிறாங்க, 4.0வில் இன்னும் வேறு லெவலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா 4.0வில் வந்து மெமரிலாம் மாறுது அப்படின்றாங்க. 8GB அந்தமாரி கேள்விப்பட்டேன். பட் இன்னும் கன்ஃபார்ம்டு நியூஸ் வரலை. இது நம்ம 3.0 வந்து கையிலேயே நம்ம செக் பண்ணிட்டோம். அதனால் நம்மளுக்கு என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி தருது. இதேமாதிரி 4.0 வந்துருச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்ப்போம். இதை விட அது அட்வான்ஸ்டாக இருக்கா, இல்லை மெமரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களா, பெட்டர் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்களா, நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736.